ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் ரெஸ்டம் குக்கிங். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நான் 30வது நோன்புக்காக சாப்பாடு செஞ்சது தான் இந்த குட்டி மினி விலாக எடுத்திருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40 இருக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 இதுதான் எங்களோட சஹர் சாப்பாடாக இருந்தது. இனிமேல் இந்த மாதிரி நம்ம எந்திரிச்சு சஹருக்கு வந்து குக் பண்ணுறதுக்கான வேலை எதுவும் இருக்காது. மிட் நைட் சமையல் எதுவுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30 நாள் நம்ம வந்து என்ன பண்ணோம், என்ன ரொட்டீன், நார்மலான டேஸில் உள்ள ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். நான் இப்போ மறுபடியும் வந்து நார்மல் டேஸ்க்கான ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இந்த 30 நாளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யார் மேலேயும் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டோம், பொறாமப்பட்டிருக்க மாட்டோம், அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசியிருக்க மாட்டோம். நம்மளோட கவலைகளை, நம்மளோட கஷ்டத்தை, நம்மளுக்கு தேவையானதை அல்லாட்ட முறையிட்டு துவாவாக கேட்டிருப்போம். நம்மளுடைய இரவு வணக்கங்கள் வந்து நீண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி வரக்கூடிய நாட்களையும் யாரையும் பற்றி தப்பாக பேசாமல், கோவப்படாமல், பொறாமப்படாமல், எங்கேயும் புரளி பேசாமல் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்மளும் வந்து அல்லாட்ட துவா கேட்போம். இந்த 30 நாளும் சைத்தானை வந்து அல்லாஹ் தாலா வந்து கெட்டி போட்டிருப்பான். நம்மளோட ஈமானை வந்து நம்ம வந்து ரொம்ப பலப்படுத்தியிருப்போம். அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட்டு வர்றதுக்கான நாளில் வந்து சைத்தானை விடுவிச்சிருப்பான் அல்லாஹ் தாலா. ஆனால் நம்மளோட ஈமானை வந்து நல்லா பலப்படுத்திட்டு அந்த ஷைத்தானை வந்து நம்மள்ட்ட நெருங்க விடாமல் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 30 நாள் நம்ம செஞ்ச நற்கூலிகளுக்கான பலனையும் இன்னும் வரக்கூடிய நாட்களுக்கான பலனையும் அல்லாஹ் தாலா நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். ஈத் முபாரக் எல்லாத்துக்கும். பாய்.